வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு கட்டுக்கதை சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, தேங்காயில் இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு நமது உடலுக்கு கேடு விளைவித்து மாரடைப்பு ஏற்படுத்தும். அதனால் தேங்காயும் அது சார்ந்த உணவுகளையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையில் தேங்காயில் பல நன்மைகள் கொட்டி கிடக்குங்க. அந்த வகையில் தேங்காயிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த தேங்காய் பால்லுமே பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகள் இருக்குது. அந்த நன்மைகளுக்கு காரணமே தேங்காய் பால் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். அப்படி என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் தேங்காய் பாலில் முதல்ல நிறைந்திருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். விட்டமின் சி, விட்டமின் இ, தயாமின், நியாசின், ஃபேண்டோதெனிக் அமிலம், ரிஃபோஃப்ளோவின், மேலும் தாது உப்புகளாக இருக்கக்கூடிய கால்சியம், தாமிரம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், செலினியம், துத்தநாகம், பொட்டாசியம், போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இவை அத்தனையுமே பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் நிறைந்திருக்குங்க. இவை அத்தனையும் ஒன்று சேர்ந்து தேங்காய் பால் நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன, அதன் காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போவாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை தடுக்கிறதுக்கு குணப்படுத்திக்கிறதுக்கு எல்லாமே வளமான அளவில் இரும்பு சத்து இருக்கக்கூடிய இந்த தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ இரும்பு சத்து உங்களுடைய உடலில் குறைஞ்சதுன்னா உங்களுடைய உடலில் ரத்த சிகப்பணுக்கள், அந்த ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கை குறையும். அந்த ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கை குறையும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. அதனால தான் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கோம், ரத்த சோகை இல்லாமல் ஆரோக்கியமாக புத்துணர்ச்சி நம்முடைய வேலைகளை செய்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறையும் போது ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவுக்கு கிடைக்காதால ரத்த சோகை நோய் ஏற்படும். அதுக்கான அறிகுறிகளாக மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா கவனச்சிதறல், அதாவது கவனமின்மை போன்ற அறிகுறிகள் நமக்கு இருக்கும். ஸோ இதை நமக்கு நீக்கணும் அப்படின்னா ஒரு கப் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய உடலுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய இரும்பு சத்தில் 25% அதில் கிடைச்சிருங்க. எனவே சிறியவர்கள், பெரியவர்கள், நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு சத்து பற்றாக்குறையில் அவதிப்படும் போது தேங்காய் பால் ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரும்பு சத்து கிடைக்கப்பெறும். ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி செய்யப்படும். ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை மேற்கொள்ளும். நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு எனர்ஜி ட்ரிங்கை பசியை கட்டுப்படுத்தி இருக்கிறதுக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா தேங்காய் பால் எடுத்துக்கலாம். உங்களுக்கான ஒரு சிறந்த டயட் ஃபுட்டாக உங்களுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இந்த தேங்காய் பால் இருக்குங்க. ஸோ உங்களுடைய உடல் எடையை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான சிறந்த தேர்வு தேங்காய் பாலாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் தேங்காய் பால் சாப்பிட்டீங்கன்னா மற்ற உணவுகள், அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எதுவுமே நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. ஏன்னா தேங்காய் பாலே உங்களுடைய பசியை கட்டுப்படுத்திடும். தேங்காய் பால் இருக்கக்கூடிய நார் சத்து, அமினோ அமிலங்கள் இவை அத்தனையும் நீர் சத்தும் ஒன்று சேர்ந்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிடும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உடல் எடை கண்ட்ரோல் ஆகிடும். கொழுப்புகள், தொப்பை இதெல்லாம் உங்களுக்கு குறைக்கப்பட்டு விடும். கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு கிடைக்கும். அதிகமாக சாப்பிட்றது முறையிலே தடுத்துரும். ஸோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாத்தியமான ஒரு உணவுப் பொருளாக இந்த தேங்காய் பால் உங்களுக்கு இருக்குங்க. வாதம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நீங்க தேங்காய் பால் எடுத்துக்கலாம். பொதுவாக குறைந்த அளவு செலினியம் சத்து இருக்கிறவங்களுக்கு தான் முடக்குவாதம், கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ இப்படிப்பட்ட அந்த செலினியம் சத்தை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த முடக்குவாதம், கீழ்வாதம் தொடர்பான அந்த வாதம் தொடர்பான பிரச்சனைகள் பொதுவாகவே நமக்கு இருக்காது. ஸோ அப்போ செலினியம் சத்து எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலில் அதிகமாக இருக்குது. எனவே கீழ்வாதம், முடக்குவாதம் இருக்கிறவங்க, அதாவது வாத தொடர்பான பிரச்சனைகள் பொதுவாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் தேங்காய் பாலை சாப்பிடும்போது நல்ல நிவாரணம் கிடைக்கும். போதுமான அளவுக்கு செலினியம் சத்து அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் அவங்க வாதம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவாங்க. அதே போல் அவங்களுக்கு பொட்டாசியம் சத்தும் செலினியம் சத்தோடு சேர்ந்து தேங்காய் பால் கிடைக்கிறதில்ல. பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனை, ரத்த கொதிப்பு இதனுடைய அளவுகள் எல்லாத்தையுமே அவங்க குறைக்க முடியும். கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இதயத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். முக்கியமாக தேங்காய் பால் இருக்கக்கூடிய நிறைவு உற்ற கொழுப்புகளில் 50% லாரிக் அமிலம் இருக்குங்க. ஸோ இது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களுடைய அளவை குறைத்து நல்ல கொலஸ்ட்ரால்களுடைய அளவை அதிகரிக்குது. எனவே தேங்காய் பால் நீங்கள் உணவுகளை சேர்த்துக் கொள்ளும்போது கெட்ட கொழுப்பினுடைய அளவு குறைக்கப்பட்டு நல்ல கொழுப்புகள் அதிகரிக்கிறதாக ஆய்வு முடிவுகளை தெரிவிக்கிறாங்க. இதனால் இதயத்திற்கு செல்ல வேண்டிய ரத்த ஓட்டம் அந்த ரத்த நாளங்கள் வழியாக தான் போகும். அந்த ரத்த நாளங்களில் எந்த கொழுப்புகளுமே படிஞ்சிருக்காது. படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை நீக்கி விடுவதும்
அப்புறம் கொழுப்புகள் படியாமல் பார்த்துக் கொள்வதற்கும் தேங்காய் பால் உதவிகரமாக இருக்கிறதால ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கிறதால இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாதுங்க. இதயம் பன்மடங்கு பலம் பெறும், இதய துடிப்பும் சீராக இருக்கும், இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் சீரான அளவில் உங்களுக்கு வந்து கிடைத்து கொண்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனை, அதே போல் உங்களுடைய உடல் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் எதுவும் இல்லாமல், கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் இல்லாமல் இதயத்தை பராமரிக்கிறதுக்கு தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்திக் கொள்வதற்காமே தேங்காய் பால் எடுத்துக்கலாம். காரணம், தேங்காய் பாலில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கிறதால இது உடலில் வந்து நோய் எதிர்ப்பு அமைப்பை எப்போதுமே பலப்படுத்தும். முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய மோனோலாரின் அப்படின்ற அந்த கூட்டு பொருள் வந்து தேங்காயில் மட்டும்தாங்க அதிகமாக இருக்கு. ஸோ வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிறதோட ரத்த கொழுப்பை வந்து உங்களுக்கு வந்து குறைக்கிறதுக்குமே இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த இம்யூன் பவர் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அந்த ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுவாக இருக்கிறதால எந்த நோயுமே நம்ம வந்து தாக்காது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நீண்ட நாட்கள் ஆயுட்காலம் அதிகமாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழலாம். எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கு, உடல் பலம் பெறுவதற்கு எல்லாமே தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு கால்சியம் சத்து மிக மிகவும் அவசியமானது. அதே போல பாஸ்பரஸ் சத்தும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியங்க. அதாவது பாஸ்பரஸ் வந்து உடலில் இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளினுடைய தேய்மானத்தையும் தடுக்கும். தேங்காய் பாலில் வந்து கால்சியம் மற்றும் அதிக அளவு பாஸ்பரஸ் சத்து இருக்கிறதால தேங்காய் பால் அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எலும்பு ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த எலும்பு தொந்தரவுகளுமே உங்களுக்கு வந்து இருக்காது. இப்போ வயது முதிர்வின் காரணமாகவும் தசை நரம்புகளுக்கு போதிய சத்துக்கள் கிடைக்காதாலும் சிலருக்கு வந்து உடலினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள் போன்றவற்றில் இறுக்கம் ஏற்பட்டு அவங்க மிகுந்த சிரமத்தை வந்து அனுபவிப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கூட வாரத்தில் 3 முறையாவது தேங்காய் பாலை சாப்பிட்டு வரும்போது தசை நரம்புகளில் ஏற்படக்கூடிய இறுக்கத்தன்மை சார்ந்து உடல் வந்து நல்ல பலத்தை பெறும். ஸோ எலும்புகள், நரம்புகள், தசைகள் அத்தனையுமே வலுவாக இருக்கும்போது உடல் அவங்களுக்கு உறுதியாக இருக்கும். வயதான காலத்தில் கூட அவங்களுடைய பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் அவங்க ஸ்ட்ராங்காக வலிமையாக வந்து இருக்கிறதுக்கெல்லாம் தேங்காய் பால் அவங்க எடுத்துக்கொள்ளலாம். சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, சருமம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கெல்லாம் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். தேங்காய் பால் அடிக்கடி சாப்பிட்டோம்னா சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் குறிப்பாக நீங்கி தோலுடைய பளபளப்பு தன்மை அதிகரிக்கப்படும். அந்த வயதான தோற்றமெல்லாம் நமக்கு வந்து தென்படாது, இளமையான ஒரு தோற்றம் நமக்கு தென்படும். நம்மளுடைய ஏஜை நம்ம வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம். தோலினுடைய நிறத்தையும் கூட்டி இளமை தோற்றத்தையுமே நமக்கு தேங்காய் பால் தக்க வைக்கும். இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம்னா அதில் நீர் சத்து, அமினோ அமிலங்கள், உயிர் சத்து எல்லாமே இருக்கிறதால சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு சருமத்தில் கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தும். இதனால சருமத்தில் ரத்த ஓட்டம் சீரான உள்ள பாய்ந்து கொண்டு இருக்கிறதால நீர் சத்து குறைபாடு, வறட்சி அதனால எதுவுமே சருமத்தில் ஏற்படாதுங்க. முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் எல்லாம் இல்லாமல், குறிப்பாக அந்த சுருக்கங்கள்லாம் எதுவும் இல்லாமல் இளமையான ஒரு தோட்டத்தை வந்து நம்ம பெறுவோம். ஸோ யங் ஏஜ்டாக தெரியறதுக்கு, சருமம் பளபளப்பாக இருக்கிறதாலுமே தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடல் புண்கள் பிரச்சனைகள் வந்து நம்ம விரைவில் விடுதலை பெறுவதற்கெல்லாமே தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. முக்கியமாக வயிற்றுப்புண் ஆறுவதற்கு தேங்காய் பால் போல ஒரு மருந்து எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். எனவே வாய்ப்புண், வயிற்றுப்புண், அந்த அல்சர் பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா தேங்காய் பால் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா விரைவில் அந்த புண்கள் வந்து ஆறிவிடும். ஸோ இந்த அல்சர் ப்ராப்ளம் முதல்ல உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் காலை உணவுகளை எப்போதும் சாப்பிடாம தவிர்த்து கொண்டே இருக்கீங்க அப்படின்னாலுமே, அல்லது காரசாரமான உணவுகளை அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி வாய்ப்புண், வயிற்றுப்புண் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தொடர்ந்து காலை உணவுகளை சாப்பிடணும், அப்பப்போ தேங்காய் பாலுமே எடுத்துக்கணும், காரசாரமான உணவுகள் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அல்சர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க. தொடர்ந்து தேங்காய் பால் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள், உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.